Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட்டால ரெண்டு லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் ஒட்டிலுமே நீடில் எடுத்திருக்கேன். நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் எடுத்துட்டு இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்துட்டு போடுங்க. அப்போ உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஆரி நீடிலில் போட்ட மாதிரியே இருக்கும். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இங்கே ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் ரெண்டு பீட்ஸாக கூட போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பீட்ஸ் போடுறப்போ கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீட்ஸை எடுத்துகிட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டு நாட் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். ரெண்டு பீட்ஸ் நம்ம எங்கே ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. 2 பீட்ஸ்க்கு இடையில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வரைக்கும் போட்டுட்டு அடிப்பக்கம் கொண்டு வந்து நாட் போட்டுடணும். நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காகிடும். இதில் வந்து நம்ம திலகம் சேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஷார்ட் பகுதி அடிப்பக்கம் வராத மாதிரிக்கு பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் மேலத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு கீழே விழாமல் நீட்டாயிரும். இப்போ நம்ம இதை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீடு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி எல்லா ஸ்டோனும் சுற்றிலும் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து வி ஷேப்பில் சுகர் பீட் போட்டுக்கலாம். ஃபைவ் சுகர் பீட் எடுத்திருக்கேன். நீடில் உள்ளே போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம போட்டதுக்கு பக்கத்தில் நீடில் எடுக்கணும். திரும்பவும் நம்ம 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரே லைனில் வர மாதிரி போடுங்க. இந்த மாதிரி த்ரெட் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுட்டு வெளிப்பக்கம் எடுக்கிறப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் வந்து நம்ம எண்ணிக்கையில் போடுறதுனால எல்லாமே கரெக்டாக இருக்கும்.
நம்ம வி ஷேப்பில் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். வி ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு. நீடில் இருந்து வந்து ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக தொட்டுட்டு ஸ்டோன் வைக்கிறப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீட்டாக கீழே விழாமல் கரெக்டாக வச்சுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு. நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் கூட ரெண்டு பீட்ஸாக போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் ஃபஸ்ட் லைன் போட்டோம்லையே அதே மாதிரி போட்டுக்கோங்க. பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக்கில் நிறையா போடுங்க. நான் ஸ்டோனுக்கு வெளியில் வராத அளவுக்கு பார்த்து போடுங்க. ஸ்டோன் போட்டுட்டு அடுத்த லைன் சுகர் பீட் போட்டிருக்கேன். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் இப்போ நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி சரி பண்ணிட்டு போடுங்க. இப்போ நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துகிட்டு ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில் ஒரு பீட்ஸ் ஓவல் சைஸ் பீட்ஸ் வர்ற மாதிரி. இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து கிராஸில் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேயும் நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சு வரும். நம்ம இங்கே ஃபஸ்ட் போட்டோலையா இந்த பக்கம் போட்டுக்கலாம். இதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி டாட் போட்டுட்டு போடுறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் சைட் போட்டோலையா அப்போ ரைட் சைடில் மார்க் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக கிளாத்தில் போடுறதுக்கு பதிலாக பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்குள்ளேயே இதில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இந்த பாக்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளிப் ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு. இதை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பீட்ஸ் கிடையாது ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
நம்ம சுகர் பீடை ஒட்டியில் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துகிட்டு நம்பர் 5 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம நீடில் எடுத்து 2 பீடுக்கும் இடையிலையும் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அடிப்பக்கம் எடுத்துக்கலாம். சுகர் பீடை ஒட்டியில் நீடில் எடுத்துக்கலாம். த்ரெட் வந்து நம்ம இதிலேருந்து இங்கே எடுக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒயிட் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் போட்டிருக்கோம். நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் போட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.